ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. செட்ஸ் ஃபார்முலா பாருங்கள். நம்பர் ஆஃப் சப்செட்னா உட்கணங்கள். இஃப் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எம், நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 பவர் எம், அதாவது ப்ரப்பர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரப்பர் சப்செட்னு. நம்பர் ஆஃப் ப்ரப்பர் சப்செட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ மைனஸ் 1. நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏ இங்கே என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 2m. அதனால் அதுக்கு பதில் 2m மைனஸ் 2 பவர் m மைனஸ் 1ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட். அதிலே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி வெட்டு ஏ. வெட்டு வந்து இன்டர்செக்ஷன் சொல்லலாம், யூனியன் வந்து சேர்க்கணும் தமிழில் சொல்லலாம். இது கம்யூட்டேட்டிவ். ரெண்டாவது பாருங்கள், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. இங்கே பாருங்கள், முதல்ல ஏ யூனியன் பின்னு வச்சுக்கிறோம், அப்புறம் யூனியன் சியை பிரிச்சிடும். ரெண்டாவது பாருங்கள், ஏ வெட்டு பி யூனியன் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி. ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு யூனியன் வெட்டு என்ன போட்டுறோம்? சி போட்டுறோம். அடுத்தது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், அதை பரிமாற்று பங்கு. ஏ வெட்டு பி யூனியன் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ வெட்டு பி யூனியன் நடுவில் போட்டு ஏ வெட்டு சி. அப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஏ யூனியன் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி. இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஏ யூனியன் சி போட்டு நடுவில் வெட்டு போட்டுக்கலாம். அப்படி ஈஸியாக ஐடியா நாம் வச்சுக்கலாம். அடுத்தது டிமார்கன்ஸ் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ், வித்தியாசம். ஏ மைனஸ் அல்லது டிஃப்ரென்ஸ்னு பண்ணிக்கலாம். பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. அதே மாதிரி அதுக்கடுத்த டிமார்கன் லா ரெண்டாவது பாருங்கள், ஏ மைனஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அல்லது ஏ டிஃப்ரெண்ட்னு சொல்லலாம். எப்படினாலும் யூனியன் ஏ மைனஸ் சி. டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். ஏ யூனியன் பி ஓல் டேஷ்னு சொல்லலாம், இல்லை காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம். ஏ டேஷ் வெட்டு பி டேஷ். ஏ வெட்டு பி ஓல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இங்கே யூனியனாக இருந்தால் இங்கே வெட்டு வருது, வெட்டாக இருந்தால் யூனியன் வருது. வெட்டு இன்டர்செக்ஷனும் சொல்லலாம். அப்ளிகேஷன் ஆன் கோஆர்டினேட்லி ஆஃப் செட்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பி. இங்கே பாருங்கள், ஏ யூனியன் பி இருக்கும்போது இங்கே வெட்டு வருது. நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பி. நம்பர் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பி. நம்பர் ஆஃப் ஏ டேஷ் அல்லது காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் யூனியன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ. அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி ப்ளஸ் நம்பர் ஆஃப் சி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் நம்பர் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் நம்பர் ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ்னு ஃபார்முலா. ஏ சிமெட்ரிக்னா சமச்சீர்னு அர்த்தம், இல்லை டெல்லுன்னு படிக்கலாம். ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இப்படி தெரிந்தால் தவறாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக்னா பண்ணுங்கள்.